இபிடிபி கட்சியினுடைய தலைவரும் முன்னாள் அமைச்சருமாகிய டக்ளஸ் சிவானந்தா மீது தாக்குதல் முயற்சி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. இது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம். இராணுவத்தினரின் வசமிருந்த விடுதலை புலிகளுக்கு சொந்தமான தங்க நகைகள் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. இது குறித்தும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். 15 பாரிய லஞ்ச ஊழலுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய இருப்பதாக அதிர்ச்சியூட்டும் தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு. இது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகள் இருக்கின்றன. அத்துடன் ஒரு முக்கியமான கேலி சித்திரமும் இருக்கிறது. எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மே மாதம் 3ஆம் தேதி 2025 சனிக்கிழமை. வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். நடைபெற இருக்கின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான பரப்புரை பணிகள் இன்று 3ஆம் தேதி நள்ளிரவுடன் நிறைவு பெறுகின்றன. இன்றைக்கு நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு பிரச்சார நடவடிக்கைகளில் யாருமே ஈடுபட முடியாது. கட்சிகளும் சரி, சுயேட்சை குழுக்களும் சரி, இன்று 12 மணி வரை தான் பிரச்சாரங்களை செய்ய முடியும். எனவே இன்று இறுதி நாள் என்பதால் அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களினுடைய பரப்புரை பணிகள் மிக ஆக்ரோஷமாக இன்று இடம்பெறும் என எதிர்பார்க்கலாம். இன்று நள்ளிரவு 12 மணியுடன் பரப்புரை பணிகள் நிறுத்தப்பட வேண்டும். அதேவேளையில் இன்றைய நாளில் இடம்பெறுகின்ற பரப்புரை கூட்டங்களில் ஒளிப்பதிவு செய்யப்படுகின்ற காணொளிகள் நாளை ஒரு தடவை ஒளிபரப்புவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே இன்றைய காணொளிகள் நாளை வரை ஒளிபரப்ப முடியும். அதுவும் ஒரு தடவை தான். அதற்கும் சில நிபந்தனைகள் இருக்கின்றன. அதை தவிர வேறு எந்த விதமான பரப்புரை பணிகளிலும் யாரும் ஈடுபட முடியாதென தேர்தல்கள் திணைக்களம் அறிவித்துள்ளது. கடந்த 16 வருடங்களாக இராணுவத்தினரின் வசமிருந்த விடுதலை புலிகளுக்கு சொந்தமான தங்க ஆபரணங்கள் இப்பொழுது போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. நேற்று வெள்ளிக்கிழமை பத்ரமுல்ல பகுதியில் இருக்கின்ற இராணுவ தலைமையகத்தில் வைத்து இந்த ஒப்படைக்கும் நிகழ்வு இடம்பெற்றது. கடந்த 16 வருடங்களாக இந்த தங்க நகைகள் குறித்து இராணுவத்தினர் தங்கள் சார்பாக பல்வேறு விதமான விசாரணைகளை மேற்கொண்டு வந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த விசாரணைகள் அனைத்தும் நிறைவடைந்து விட்டதன் காரணமாக இப்பொழுது போலீசாரிடம் குறிப்பிட்ட நகை ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. 120 பொதிகளில் பொதி செய்யப்பட்ட பல்வேறு விதமான தங்க ஆபரணங்கள், வெள்ளி ஆபரணங்கள் மற்றும் மாணிக்கங்கள் போன்றவையும் இதில் இருந்ததாக சொல்லப்படுகின்றது. இறுதி யுத்த காலத்தின் போது விடுதலை புலிகளிடமிருந்து இந்த நகைகளை இராணுவத்தினர் மீட்டதாக சொல்லப்படுகின்றது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் என்று சொன்னா, மாணிக்கம் மற்றும் ஆபரண அதிகார சபை என்ற ஒரு சபை இருக்குதானே, அவையில் இந்த நகைகளுடைய பெறுமதியை இந்த காலத்துக்கு ஏற்றபடி இப்போதைய பெறுமதி என்ன என்பது சம்பந்தமாக கணக்கெடுப்புகளை மேற்கொள்வார்கள். அதன் பின்னர் அந்த பெறுமதிகள் அனைத்தும் பொதுமக்களுக்கு அறிவிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு பிறகு இந்த குறிப்பிட்ட நகைகள் இலங்கை மத்திய வங்கியிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக சொல்லப்படுகின்றது. அதேவேளையில் இந்த நகைகளுக்குரிய உரிமையாளர்கள் தகுந்த ஆவணங்களை காட்டி நகைகளை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அரசாங்க தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. சப்ரஹமுவ பல்கலைக்கழகத்தில் சக மாணவர்களுடைய கொடுமை தாங்க முடியாமல் மாணவர் ஒருவர் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த சம்பவம் நடந்து சூடு ஆறாக்கும் முதலே இன்னும் ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கிறது. ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தில் ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தினுடைய தொழில்நுட்ப பீடத்தின் 3ஆம் ஆண்டில் கல்வி பயில்கின்ற ஒரு மாணவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இந்த பகுடி வதையெல்லாம் கூடாது, இது செய்கிறது சரியில்லை, இது எங்களுடைய மானம் போகுது, நாங்கள் படிக்க நாங்கள் இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கருத்தொன்று வெளியிட்டிருக்கார். அதாவது இந்த பகுடி வதை என்று சொல்லப்படுற இந்த சித்திரவதைகளுக்கு எதிராக ஒரு கருத்தொன்று சொல்லியிருக்கார். அப்படி கருத்து சொன்னது வேற ஒன்றுமே சொல்லல, கருத்து சொன்னது மட்டும்தான். அது ஏனைய மாணவர்களுக்கு பிடிக்கலையாம். அதாவது 4ஆம் ஆண்டில் கல்வி பயிர்கின்ற மாணவர்களுக்கு அது பிடிக்கலையாம். அப்போ என்ன செய்யணும், ஒரு 20 பேர் சேர்ந்து போய் அந்த மாணவனுக்கு அடிச்சிருக்கணும். அந்த மாணவன் தங்கியிருந்த இடத்துல போயிட்டு அடிச்சிருக்கணும். வழக்கம் போல ஹெல்மெட்டால தலையிலையும் புடரியிலையும் முதுகிலையும் கொண்டு போய் அடிச்சு வச்சிருக்கணும். பல்கலைக்கழக மாணவர்களுக்குரிய முக்கியமான ஆயுதம் இந்த ஹெல்மெட் தான் போல இருக்குது. யாழ்ப்பாணத்தில் காதை பொத்தி அடித்தவை இங்கே முதுகில் அடிச்சிருக்கிறோம் ஹெல்மெட்டால். அதனால் அந்த மாணவன் காயமடைந்து இப்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். இப்படியான ஒரு கொடூரமான சம்பவம் நேற்று இடம்பெற்றிருக்கின்றது. இப்போதான் சப்ரஹமுவ பல்கலைக்கழகத்தில் ஒரு உயிரிழப்பே நடந்திருக்குது. அதுக்கிடையில் இப்படியான ஒரு சம்பவம். இதில் என்ன விஷயம் என்று சொன்னால், நாங்கள் திரும்ப திரும்ப வலியுறுத்தி கொண்டு வரோம், இலங்கை பல்கலைக்கழகங்களில் இருந்து இந்த மாதிரியான ஒரு இழிவான செயல் அடியோட அழிக்கப்படணும், அடியோட நிறுத்தப்படணும். அதுக்கு பகுடி வதை என்று சொல்லி ஒரு லேபிளை ஒட்டி போட்டு அது ஒரு சாதாரண நிகழ்வு மாதிரி காட்டி கொண்டுட்டு இந்த மாதிரி கொடூரமான வேலைகள் செய்கிறது நிறுத்தப்படணும் என்று சொல்லி. ஆனால் பல்கலைக்கழகத்தில் படிக்கிற ஒரு மாணவன் இதே விஷயத்தை சொன்னது ஏனைய மாணவர்களுக்கு பிடிக்கலன்றது எவ்வளோ ஒரு கொடூரமான செயல் பாருங்க. ஒரு ஜனநாயகமே இல்லை, ஒரு கருத்து சுதந்திரமே இல்லை.
பல்கலைக்கழக சமூகம் எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது, இலங்கையினுடைய சட்ட ஒழுங்குகள் எதை நோக்கி போய்கொண்டிருக்கின்றத மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியை உருவாக்கியுள்ளன. லஞ்ச ஊழல் ஆணைக்குழு ஒரு அதிர்ச்சியூட்டும் தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அவர்கள் மிக விரைவில் 15 பாரிய குற்றங்களுக்கான வழக்கை தாக்கல் செய்ய இருக்கின்றார்களாம் நீதிமன்றங்களில். அதாவது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இப்பொழுது மிக சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்குது. இரவு பகல் பார்க்காமல் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போதைய சூழ்நிலையில் 300க்கும் மேற்பட்ட விசாரணைகளை ஒரே நேரத்தில் நடத்தி கொண்டிருக்காம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு. ஏன்னு சொன்னால் இலங்கையில் தான் லஞ்ச ஊழலுக்கு பஞ்சமே கிடையாது. கடந்த காலங்களில் இந்த 300க்கும் மேற்பட்ட விசாரணைகளில் 15 மிக மோசமானதும் மிக பாரியதுமான லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளாம். எனவே அதற்கு எதிராக நீதிமன்றங்களில் வழக்கு தாக்கல் செய்ய இருக்கின்றதாம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு. இதில் எத்தனை பேர்ட்ட தலை உருள போது, எத்தனை பேரை பிடிச்சி உள்ள வைக்க போகிறாங்கன்றதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். எனவே லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இது போல இன்னும் வேகமாக செயல்படணும் என்றதான் எங்களுடைய விருப்பம். EPDP கட்சியினுடைய தலைவரும் முன்னாள் அமைச்சருமாகிய டக்ளஸ் தேவானந்தா மீது தாக்குதல் முயற்சி ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. நேற்று வெள்ளிக்கிழமை அவர் ஊர்காவல்துறை பகுதியில் இருக்கின்ற கரம்பன் என்று சொல்லப்படுற ஒரு இடத்துல தேர்தல் பரப்புரை பணியில் ஈடுபட்டிருந்த போது ஒருத்தர் அவரோட வாக்குவாதப்படுறார். அந்த வாக்குவாதப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரும் முன்னாள் EPDP உறுப்பினராம். அவர் டக்ளஸ் தேவானந்தாவோட கதைச்சு அப்படி வாக்குவாதமாக மாறி ஒரு கட்டத்தில் அந்த நபர் டக்ளஸ் தேவானந்தா மேலே பாஞ்சு தாக்குதல் நடத்துக்கு முயற்சி செய்கிறார். அப்போ பக்கத்தில் இருந்த ஆட்கள் விலத்தி அவரை அனுப்பி போட்டு தேர்தல் பிரச்சாரம் தொடர்ந்து இடம்பெற்றிருக்கிறது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் தேர்தல் பரப்புரை பணிகள் எல்லாம் இடம்பெற்று முடிஞ்ச பிறகு ஒரு வேனில் கொஞ்சம் பேர் போய் அவருடைய வீட்டை போயிட்டு டக்ளஸ் தேவானந்தா மேலே தாக்குதல் மேற்கொள்ள முயற்சி செய்தவர் தானே அவருடைய வீட்டை போயிட்டு அவரை போட்டு அடின்னு அடித்து காயப்படுத்தி அவர் படுகாயமடைஞ்சு இப்போ மருத்துவமனையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். இதுதான் நடந்த சம்பவம். என்ன பிரச்சனைன்னு சொன்னால் ஒரு முன்னாள் EPDP உறுப்பினர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் மேலே தாக்குதல் நடத்த வந்திருக்கிறார். தாக்குதல் நடத்த வந்தது பிள்ளை என்று சொன்னால் போலீஸில் போயிட்டு முறைப்பாடு செய்யணும். போலீஸ் தான் இதை கையாளணும். அவரை கைது செய்து விசாரிக்கிறதா இருக்கலாம், அல்லது இதில் சரிபிழைகளை ஆராயிறதா இருக்கலாம். எல்லாமே போலீஸ் தான் செய்யணும். அதுதான் சட்ட ஒழுங்கு. ஆனால் இங்கே என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கு சார்பான ஆட்கள் சட்டத்தை கையில் எடுத்துட்டோம். தாங்களே போயிட்டு ஒரு வேனில் போயிட்டு அந்த குறிப்பிட்ட நபர் மேலே தாக்குதல் நடத்தி அவர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறார். இதுக்கு இன்னும் ஒரு அர்த்தம் இருக்கு என்று சொன்னால் EPDP என்று சொல்லப்படுற அமைப்பு இப்போவும் ஒரு வேனில் போயிட்டு ஒருத்தர் மேலே தாக்குதல் நடத்துகிற அளவுக்கு இப்போவும் பவர்ஃபுல்லாக இருக்கணும், அல்லது இப்போவும் ஆக்டிவாக இருக்கணும்ன்றதான் இதனுடைய அர்த்தம். எனவே இப்படியானவர்கள் இப்போவும் அந்த ரவுடித்தனம், கட்ட பஞ்சாயத்து, வெறுட்டுறது, மிரட்டுறது இந்த மாதிரியான வேலைகளை செய்து கொண்டு தான் மக்கள் மத்தியில் வாக்கு கேட்கணும், அப்புறம் மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு முயற்சி செய்யணும்ன்றது ஒரு ஆச்சரியமானதும் ஒரு முரண்பாடான விஷயமாகவும் இருக்குது. குறிப்பிட்ட அந்த நபர் மேலே தாக்குதல் நடத்தி அவரை படுகாயமடைய செய்த அந்த நபர்கள் கைது செய்யப்படணும். அவர்கள் மேலேயும் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும். எனவே போலீசார் சட்ட ஒழுங்கை தங்களுடைய கட்டுப்பாட்டுகளை வச்சுக் கொள்ளணுமே தவிர இந்த மாதிரி குழுக்களினுடைய கைகளில் ஒப்படைக்க கூடாதுன்றதுதான் எங்களுடைய விருப்பம். அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். இது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுடைய மே தின கொண்டாட்டம் சம்பந்தமான ஒரு கேலி சித்திரம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மேடையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா மேடையை கூட்டி கிளீன் பண்ணுறார். கிளீன் ஸ்ரீலங்கா தானே, அதான் கிளீன் பண்ணுறார். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில பேருடைய படங்கள் எல்லாம் தூக்கி எறியப்படுது. ஆறாருடைய படங்கள்னு பார்த்தா ஒன்று லெனின் அவர்களுடைய படம், மற்றது ரோஹண விஜயவீர அவர்களுடைய படம், மற்றும் இடதுசாரிய சிந்தனைகள் உள்ள, அதாவது இந்த JVP கட்சியினுடைய முன்னோடிகள், JVP கட்சியினர் பின்பற்றக்கூடிய தலைவர்கள் இருக்கிறாங்க தானே, அவர்களுடைய எல்லா படங்களும் கூட்டியெல்லாம் தள்ளி போட்டு சுவரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பேர்ட்ட படம் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த மேடையில். அதான்னு சொன்னால் ஒன்று IMF-னுடைய படம், மற்றது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய படம். எனவே அவர்களுடைய படங்கள் அங்கே மேடையில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏனையவர்களுடைய படங்கள் எல்லாம் குப்பையோட குப்பையாக கூட்டி தள்ளியாச்சு என்கின்ற அர்த்தத்தில் இந்த கேலி சித்திரம் வரையப்பட்டிருக்கின்றது. அரசாங்கம் இடதுசாரிய கொள்கைகளை கைவிட்டுட்டது, அந்த சிந்தனையை கைவிட்டுட்டது என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு நீண்ட காலமாகவே இருக்குது. எனவே அது சம்பந்தமாகவும் இந்த கேலி சித்திரம் வரையப்பட்டிருக்கிறது. இந்த கேலி சித்திரம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.